2015 இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த உலகத்தில் 1.4 மில்லியனுக்கும் அதாவது 14 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டாங்க. 11,200க்கும் மேற்பட்டோர் இறந்தும் போனாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் எசென்சியல் மெடிசன்ஸ் அந்த ஒரு லிஸ்ட்டில், அதாவது கட்டாயமாக இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த மெடிக்கேஷன்ஸ் லிஸ்ட்டில் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அது இடம்பெற்றிருக்கு. மருத்துவ வரலாற்றில் ஹெப்படைட்டிஸ் ஏன்ற கல்லீரல் தொற்று நோயினால் உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்தும் போனாங்க. அதுக்கு அந்த வைரஸோ அல்லது மற்ற நுண்ணுயிர்களோ வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கணும். அப்போ தான் அந்த வைரஸ் மாதிரியான நுண்ணுயிர்கள் பெருகி வளர முடியும். ஸோ அதுக்காக மோரிஸ் ஹில்மன் ஹியூமன் செல் கல்ச்சர்ஸை பயன்படுத்தினாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் எப்போ எப்படி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்றதை பார்க்கலாம். மருத்துவ வரலாற்றில் ஹெப்படைட்டிஸ் ஏன்ற கல்லீரல் தொற்று நோயினால் உலகத்தில் வாழ்ந்து வந்த மில்லியன் கணக்கான மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்தும் போனாங்க. இந்த அளவுக்கு அதிகமான பாதிப்புகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ ஆரம்பத்தில் இன்ஃபெக்சியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு அறியப்பட்டது. ஆனால் இந்த இன்ஃபெக்சியஸ் ஹெப்படைட்டிஸ் எப்படி ஏற்படுது, அதுக்குண்டான காரணம் என்னன்ற புரிதல் பல நூற்றாண்டுகளாக இல்லாமலே இருந்தது. இந்த நிலையில தான் 1973ஆம் ஆண்டு ஸ்டீவன் ஃபெயின்ஸ்டோன், ஆல்பர்ட் காப்பிகேயன், ராபர்ட் பர்சல் அப்படின்ற 3 அமெரிக்காவை சேர்ந்த வைராலஜிஸ்ட் இணைஞ்சு இந்த இன்ஃபெக்சியஸ் ஹெப்படைட்டிஸ் ஏற்படுறதுக்கு ஒரு வைரஸ் காரணம் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வைரஸை முழுமையாக அவங்க விளக்கவும் செஞ்சாங்க. மேலும் அந்த வைரஸுக்கு ஹெப்படோ வைரஸ் ஏ அப்படின்னு பேரிடவும் செஞ்சாங்க. இதுக்கப்புறமா இன்ஃபெக்சியஸ் ஹெப்படைட்டிஸ் ஆனது ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு பொதுவாக அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதன் பிறகுதான் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படோ வைரஸ் ஏவை தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசி, அதாவது வேக்சின் கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்ற முயற்சியில் அந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஈடுபட தொடங்கினாங்க. அது மாதிரி தான் மோரிஸ் ரால்ஃப் ஹில்மன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மைக்ரோபயாலஜிஸ்ட் மெர்க் அண்ட் கோ அப்படின்ற ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் பார்மசூட்டிக்கல் கம்பெனியோடைய உதவியோட ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஹெப்படோ வைரஸ் ஏவை தடுக்கிறதுக்குண்டான ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினை கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. ஆராய்ச்சியின் தொடக்கத்தில் மோரிஸ் ஹில்மன் ஹெப்படைட்டிஸ் ஏனால பாதிக்கப்பட்ட மனிதர்களினுடைய ஸ்டூல் சாம்பிள்ஸ், அதாவது மலம் மாதிரிகளை கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணி அந்த சாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடிய ஹெப்படோ வைரஸ் ஏ அதை மோரிஸ் ஹில்மன் ஐசோலேட் பண்ணாங்க. ஐசோலேட் பண்ணி தனியாக பிரித்தாங்க. பிரித்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த வைரஸஸை கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய வைரஸஸாக அதை மாற்றணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா தடுப்பூசி உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வைரஸஸ் தேவை. அதனால ஹெப்படோ வைரஸ் ஏவை ஐசோலேட் பண்ணதுக்கப்புறமா அதை கல்ச்சர் பண்ணி நிறைய வைரஸஸாக மாற்றணும் அப்படின்னு மோரிஸ் ஹில்மன் டிசைட் பண்ணாங்க. அதுக்காக அவர் ஹியூமன் செல் கல்ச்சர்ஸ் அப்படின்ற டெக்னிக்கை பயன்படுத்தினாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே வைரஸோ பாக்டீரியாவோ அது வளரணும், அது நிறைய கல்ச்சர்ஸாக பெருகணும் அப்படின்னா அதுக்கு அந்த வைரஸோ அல்லது மற்ற நுண்ணுயிர்களோ வாழ்கிறதுக்கு ஏற்ற சூழல் இருக்கணும். அப்போ தான் அந்த வைரஸ் மாதிரியான நுண்ணுயிர்கள் பெருகி வளர முடியும். ஸோ அதுக்காக மோரிஸ் ஹில்மன் ஹியூமன் செல் கல்ச்சர்ஸை பயன்படுத்தினாங்க. குறிப்பாக 14 வார ஃபீட்டஸோடைய லங் டிஷ்யூவில் MRC5 ஹியூமன் டெப்ளாய்டு செல்ஸ் அப்படின்னு செல்கள் இருக்குது. அது ஷார்ட்டாக MRC5 செல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அந்த செல்களில் வைரஸ் மாதிரியான நுண்ணுயிர்கள் வாழ்கிறதுக்கு உண்டான ஏற்ற சூழல் இருக்கும். அதனால் இவர் அந்த ஹியூமன் செல் கல்ச்சர்ஸை எடுத்துக்கிட்டாங்க. அந்த செல்களுக்குள்ள இந்த வைரஸஸை, குறிப்பாக ஹெப்படோ வைரஸ் ஏ, அதை வச்சு மோரிஸ் ஹில்மன் வளர்த்தாங்க. ஸோ நிறைய வைரஸஸாக மாறினது. அதுக்கப்புறமா அந்த வைரஸஸை கில் பண்ணணும், இன்ஆக்டிவேட் ஆக்கணும் அப்படின்னு மோரிஸ் ஹில்மன் டிசைட் பண்ணாங்க. அதுக்காக ஃபார்மலின் அப்படின்ற கெமிக்கலை யூஸ் பண்ணி அந்த வைரஸஸை முழுமையாக கில் பண்ணாங்க. ஸோ அப்படி கில் பண்ணதுக்கப்புறம் அந்த வைரஸ் முழுமையாக இன்ஆக்டிவேட் ஆனது, செயல்படாமல் செயல்திறனை இழந்தது. ஆனால் அதே சமயம் அந்த வைரஸோடைய சர்ஃபேஸில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி மோரிஸ் ஹில்மன்
அந்த வைரஸை வந்து ஃபார்மலின் அப்படின்ற கெமிக்கலை பயன்படுத்தி ஃபுல்லாக வந்து இன்ஆக்டிவேட் ஆக்கினாங்க. அதுக்கப்புறமா அந்த வைரஸோட அஜ்வாண்ட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை கலந்து அதை வந்து பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதை கான்சன்ட்ரேட்டட் ஆக்கி அதுக்கப்புறமா அதை ஒரு தடுப்பு மருந்தாக வந்து உருவாக்கினாங்க. ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக இப்போ வந்து அந்த தடுப்பு மருந்தில் வந்து இன்ஆக்டிவேட் ஆன வைரஸ் இருக்கும். அந்த வைரஸோடைய சர்ஃபேஸில் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் அதனோட அஜ்வாண்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த அஜ்வாண்ட் அப்படின்றது என்னன்னா பொதுவாக மனிதனுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் அஜ்வாண்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதை அவர் வந்து அந்த வைரஸோட கலந்து ஒரு தடுப்பூசியாக வந்து உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இந்த தடுப்பு மருந்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஆக்டிவேட்டான வைரஸ் இருக்கும். ஆனால் அதனுடைய சர்ஃபேஸில் மேற்பரப்பில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். கூடவே அஜ்வாண்ட் அப்படின்ற அந்த சப்ஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இந்த தடுப்பு மருந்தை வந்து ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே செலுத்தினா அந்த வைரஸ் வந்து இன்ஆக்டிவேட்டாக இருக்கிறனால அது வந்து கில் பண்ணப்பட்டு அது வந்து முழுமையாக வந்து செயலிழந்து இருக்கிறனால அந்த வைரஸ்னால ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற அந்த ஒரு தொற்று பாதிப்பை வந்து ஏற்படுத்த முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த ஒரு தடுப்பு மருந்தில் அந்த வைரஸோடைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குது, அஜ்வாண்ட் அப்படின்ற சப்ஸ்டன்ஸும் இருக்குது. அப்படின்றனால அது போய் நேராக இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸை வந்து உற்பத்தி செஞ்சு அந்த வைரஸ் அந்த இன்ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடிய வைரஸை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். மேலும் அந்த வைரஸை வந்து அழிக்கும். அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து எப்படி செயல்படும், அதனுடைய பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றதையும் இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூனலாஜிக்கல் மெமரி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக தெரிஞ்சு வச்சுக்கிறவும் செஞ்சிடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தடுப்பு மருந்தை வந்து மோரிஸ் ஹில்மன் வந்து உருவாக்கினாங்க. ஸோ இப்படி பண்ணுறதன் மூலமாக அதுக்கப்புறம் உண்மையிலேயே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரியல் வைரஸை அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸே நேரடியாக மனிதனுடைய உடலுக்குள்ள போகும்போது அந்த மனிதனுடைய உடலுக்குள்ள ஏற்கனவே இந்த இன்ஆக்டிவேட்டாக இருந்த அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அதை வந்து ஏற்கனவே அழிக்கிறதுக்காக இம்யூன் சிஸ்டம் வந்து ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சிருந்தனால அதே ஆன்டிபாடிஸ் வந்து அந்த மனிதனுடைய உடலில் வந்து இருக்கும். இதனால் ஆக்டிவாக இருக்கக்கூடிய உண்மையான அந்த ரியல் வைரஸே வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸே மனித உடலுக்குள்ள நுழையும் போது அதனுடைய பேட்டர்ன்ஸை ஏற்கனவே இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறனால உடனடியாகவே அந்த ஆன்டிபாடிஸை பயன்படுத்தி அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கான்செப்டில் தான் மோரிஸ் ஹில்மன் வந்து அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் வந்து முடிவு செஞ்சு இப்படி தான் வந்து அவர் கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. இது வந்து 1980கள் காலகட்டத்திலேயே மோரிஸ் ஹில்மன் வந்து மெர்க் & கோ அப்படின்ற அந்த அமெரிக்கன் மல்டிநேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியோடைய உதவியோட பண்ண தொடங்கினாங்க. இதே காலகட்டத்திலேயே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி அவங்க தரப்பிலிருந்தும் இதே மாதிரியான ஒரு ஹெப்படைட்டிஸ் ஏவை தடுக்கிறதுக்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியை மேற்கொண்டு வந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்ற கம்பெனியானது இன்றைய காலகட்டத்தில் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அந்த கிளாஸ்கோ ஸ்மித் கிளைன் அப்படின்ற அந்த கம்பெனி தரப்பு வந்து இங்கிலாண்டோடைய லண்டனில் வந்து தலைமையகத்தை கொண்டு இருக்கு. ஸோ அவங்க தரப்பிலிருந்து ஆரம்பத்தில் ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அந்த கம்பெனி தான் வந்து அந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினை எப்படி மெர்க் & கோ வந்து அமெரிக்காவில் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்களோ அதேமாதிரி யூரோப்பில் ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்ற கம்பெனி வந்து முயற்சி செஞ்சாங்க. ரெண்டு தரப்பிலிருந்தும் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பாக மோரிஸ் ஹில்மன் கண்டுபிடிச்ச ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது வேக்டா அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி யூரோப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது ஹாவ்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 1991 1992 இந்த காலகட்டத்திலேயே யூரோப் தரப்பிலிருந்து ஹாவ்ரிக்ஸ் அப்படின்ற அந்த ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்ற கம்பெனி தயாரிச்சிருந்த அந்த தடுப்பூசி அந்த ஒரு தடுப்பு மருந்துக்கு வந்து லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டு அது வந்து பரவலாக வந்து பயன்பாட்டிற்கு வர ஆரம்பிச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் மோரிஸ் ஹில்மனோடைய வேக்டா அப்படின்ற அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அது வந்து மனித பயன்பாட்டிற்கு ஏற்றதுதானா அப்படின்ற பரிசோதனைகள்லாம் தொடர்ந்து நடந்து வந்தது. அதுக்கப்புறம் 1995ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் மோரிஸ் ஹில்மன் மற்றும் அவருடைய டீம்னாலையும் மெர்க் & கோவுடைய உதவினாலையும் உருவாக்கப்பட்ட வேக்டா அப்படின்ற ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அந்த தடுப்பூசியானது பயன்பாட்டிற்கு வர்றதுக்குண்டான லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பயன்பாட்டிற்கும் வந்தது. மேலும் அந்த ஹாவ்ரிக்ஸ் அப்படின்ற யூரோப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அதுக்குமே வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா 1996 காலகட்டத்தில் அதிக ஆபத்தை நிறைந்த இந்த ஹெப்படைட்டிஸ் ஏனால் அதிக ஆபத்து கொண்ட குழந்தைகள் ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற குழந்தைகள் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த
ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது 1996ஆம் ஆண்டிலிருந்து போடப்பட ஆரம்பிச்சிருந்தது. மேலும் 1999 இந்த காலகட்டத்திலலாம் அதிகமான பரவல் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏவினுடைய பரவல் தொற்று பாதிப்பு வந்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள். அங்கே வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினோடைய பயன்பாடு வந்து 1999ஆம் ஆண்டிலிருந்து கொண்டு சேர்க்கப்பட்டது. இதுக்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டு புதிய சகாப்தமாக இருந்தது. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் வந்து பல வேக்சின்ஸாக வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக்டா ஒன்று இருக்குது, இன்னொன்று ஹாவ்ரிக்ஸ் இருக்குது. இது மாதிரி இன்னும் நிறைய கமர்ஷியலாக வந்து எக்கச்சக்கமான தடுப்பூசிகள் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏவை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது எல்லாமே வந்து தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்து வருது. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சினை வந்து மோரிஸ் ஹில்மனும் அவருடைய டீமும் மெர்க் & கோ தரப்பிலிருந்து கண்டுபிடிச்சாங்க. அதே சமயம் யூரோப்பில் இருந்து ஸ்மித் கிளைன் பீச்சம் அப்படின்ற நிறுவனம் தரப்பிலிருந்து அதே மாதிரியான ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ்லேயே வந்து நிறைய வகைகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்னு 5 டைப்ஸ் வந்து இருக்குது. அதில் ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்றது தான் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஆஃப் த லிவர், கல்லீரலில் தொற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது தொற்று பாதிப்பை ஏற்படுத்தினா காய்ச்சல், அதுக்கப்புறம் வந்து போக போக வயிற்று வலி, மஞ்சள் காமாலை, அதுக்கப்புறம் வந்து வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி குமட்டல், வாந்தி, டார்க்காக யூரின் போகிறது, இது மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்பட்டு அதுக்கப்புறம் அக்யூட் லிவர் ஃபெயிலியர்லாம் ஏற்பட்டு நிறைய நபர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இறந்து போனாங்க. ஸோ அந்த வேக்சின்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது பிறகு தான் இது வந்து பெருமளவில் உயிரிழப்புகள் வந்து குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து மிகப்பெரிய அளவில் பரவக்கூடிய ஒரு நோய். அது ரொம்ப வேகமாக பரவும் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக. ஸோ அதை தடுக்கிறதுக்கும் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் ஆனது முக்கிய பயன்பாட்டில் வந்து இருந்து வருது. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் எசென்சியல் மெடிசன்ஸ், அந்த ஒரு லிஸ்ட்டில், அதாவது கட்டாயமாக இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த மெடிகேஷன்ஸ் லிஸ்ட்டில் ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் அது வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2015 இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த உலகத்தில் 1.4 மில்லியனுக்கும், அதாவது 14 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் கூட ஹெப்படைட்டிஸ் ஏனால் பாதிக்கப்பட்டாங்க. 11,200க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்தும் போனாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் ஏ எந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுக்குண்டான வேக்சினை கண்டுபிடிச்ச மோரிஸ் ஹில்மன் அவர் வந்து 40க்கும் மேற்பட்ட வேக்சின் வந்து இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் ஏவை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் 1973ஆம் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். அதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.